ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல குலமுறை கிளைத்து படலத்துல 24வது பாடல் பார்க்க போறோம். திரையோடும் அரசிறைஞ்சும் செரிகழல்கால் தசரதனாம் பொறையோடும் தொடர்மனத்தான் புதல்வர் எனும் பெயரே கான் உரையோடும் நெடுவேலாய் உபநயன விதி முடித்து மறைவோதுவித்து இவரை வளர்த்தானும் வசிட்டன் கான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். உரை ஓடும் பகைவரை வென்று உரையில் அடங்கும் நெடுவேலாய் நீண்ட வேலினை உடையவனே. திரையோடும் இம்மைந்தர்களுக்கு திரைப்பொருள்கள் கொண்டு வந்து அரசு இறைஞ்சும் எல்லா அரசர்களும் வணங்கக்கூடிய சிறி கழல் கால் நெருங்கிய வீரக்கழல் பூண்ட அடிகளை உடைய தசரதனாம் தசரத மன்னனாகிய பொறையோடும் தொடர் பொறுமை பண்புடனே பொருந்திய மனத்தான் மனத்தை உடையவனுக்கு புதல்வர் எனும் பெயரே கான் மைந்தர்கள் என்று சொல்லுகின்ற பெயர் ஒன்று மாத்திரமே. உபநயனம் விதி முடித்து ஆனால் வேத விதிப்படி செய்யத்தக்க உபநயன சடங்குகளை செய்வித்து மறை ஓதுவித்த வேதங்களை பயிலுமாறு செய்து இவரை வளர்த்தானும் வசிட்டன் கான் இவர்களை வளர்த்தவன் வசிட்ட முனிவனே ஆவான். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது இந்த மைந்தர்களுக்கு தந்தையாக தசரதன் இருந்தாரே ஒழிய வளர்த்தது பூரா வசிஷ்டன் தான் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. அதாவது விஸ்வாமித்திரன் ஜனகன் கிட்ட இவங்களை பத்தி சொல்லும் பொழுது, இந்த மைந்தர்களை பத்தி சொல்லும் பொழுது ரொம்ப உயர்வா யாரு வளர்த்தா தெரியுமா? வசிஷ்டருங்கிற மிகப்பெரிய முனிவர் தான் இவங்களை வளர்த்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பொதுவாவே யாரையாவது ஒருத்தர் உயர்வா சொல்லணும்னா இவங்க பெத்தது இவங்க அப்பா அம்மா தான், ஆனா வளர்த்தது பூரா இந்த குருமார் இந்த ஆசிரியன் அந்த மாதிரி. ஆசிரியர் எவ்வளவு பெரியவங்களா இருந்தாங்கன்னா அப்ப அவங்களுடைய சிஷ்ய பிள்ளைகள் எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கு அப்படித்தானே நம்ம சொல்லுவோம். இதுல ஒருபடி மேல போய் நம்ம எப்பவுமே சொல்லும் பொழுது எப்படி சொல்லுவோம்? அதாவது வளர்த்தது இவங்க தான், ஆனா இது பெத்தது இவங்க தான், ஆனா வளர்த்தது சாப்பாடு கொடுத்தது எல்லா இடத்துக்கும் சுத்தி காமிச்சது அங்க போனது இங்க போனது நிறைய வரிசையா அடுக்கிக்கிட்டே வருவோம்ல. பெத்ததுங்கிறது ஒரு சிம்பிளா முடிச்சுட்டு வளர்த்ததுக்கு நம்ம நிறைய அடை கொடுப்போம். அப்படியே நேர்மாறா சொல்றாரு கம்பர். இங்க பாடலை கவனிச்சிங்கன்னா மொத்தம் 8 வரி இருக்கு. இதுல உரை ஓடும் நெடுவேலாய் அப்படின்னு நேரடியா ஜனக மன்னன் அப்படின்னு சொல்லாம பகைவர்களை வென்று உரையில் அடங்கும் நெடுகிய வேலை உடையவனே அப்படின்னு ஒரு வரி ஜனக மன்னனுக்கு வருது. இந்த ஒரு வரியை தவிர்த்துட்டு மிச்ச 7 வரியில பார்த்தா 4 வரிகள் தசரதன் மன்னனை பத்தி மட்டும்தான் சொல்றாரு. திரையோடும் அரசிடைஞ்சும் செரிகழற்கால் தசரதனாம் பொறையோடும் தொடர்மனத்தான் புதல்வர் எனும் பெயரே கான். இந்த 4 வரிகளுமே தசரதனை பத்தி தான். ஆனா வசிஷ்டனை பத்தி சொல்லும் பொழுது வெறும் 3 வரி தான் சொல்றாரு. உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து இவரை வளர்த்தானும் வசிஷ்டன் கான் அப்படின்னு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம திரை ஓடும், அதாவது திரைப்பொருள்கள் எல்லாம் கொண்டு வந்து காசெல்லாம் கொண்டு வந்து பகை அரசர்கள்லாம் கொடுக்குறாங்க தசரதனுக்கு. அவன் வீரக்கழல்லாம் அணிஞ்சுன்னு இருக்கான், ரொம்ப பொறுமையோடவும் இருக்கான். இப்பேற்பட்டவனுக்கு புதல்வருங்கிறது மட்டும்தான் பேரளவுல மட்டும்தான் அவங்க. ஆனா முக்கியமான விஷயங்கள் 3 வரியில முடிக்கிறாரு. உபநயன விதி முடித்து உபநயனம் செய்து வைக்கிறது, அதாவது சத்திரியர்கள் வைசியர்கள் பிராமணர்கள் மூவருக்குமே உபநயனம்ங்கிறது சம்பிரதாயம். அதனால அதை அந்த விதிப்படி முடித்து வைத்து மறை ஓதுவித்து வேதங்களை பயில்வித்து இவரை வளர்த்தானும் வசிஷ்டன் கான். இவங்களை வளர்த்தது பூரா வசிஷ்டர் தான் அப்படின்னு 3 வரியில முடிக்கிறார். ஆனா தசரதனுக்கு சொல்லும் பொழுது 4 வரிகள் இருக்கு. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு இப்போ ஒரு பொருள் ஈட்டி கொடுப்பது, அவங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறதுங்கிறது முக்கியம் இல்ல. அது 4 வரியா இருந்தாலும் அது முக்கியம் இல்லைங்கிறாரு கம்பர். வழியில சொன்னோம்னா 4 வரிக்கு நம்ம 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிறது பெருமை இல்லை. அதை அவங்க கட்டி காக்கக்கூடிய அளவுக்கு அறமும் தர்மமும் அவங்க கிட்ட இருக்கா, அதை நம்ம வளர்த்துருக்கோமாங்கிறது தானே முக்கியம். அதனால உபநயன விதி முடிக்கிறது முக்கியம், மறை ஓதுவிக்கிறது முக்கியம்,
ஒழுங்கா வளர்க்கறது தான் முக்கியமே ஒழிய அவங்களுக்கு சேர்த்து வைக்கிற சொத்து முக்கியம் இல்லை அப்படிங்கிறது நாம இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். இதுல திரையோடும் அரசு இறைஞ்சும் அப்படின்னு திரை அப்படிங்கிற சொல்லுக்கு அது இறைங்கிற சொல்லுல இருந்து தான் திரைன்னு வந்திருக்கு. அதாவது இறை, திரை, கப்பம், அது எல்லாமே வரி கட்டுறது அப்படிங்கிற பொருள்ல தான் வருது. அதாவது சிலப்பதிகாரத்துல ரொம்ப காட்சி காதை அப்படிங்கிற ஒரு பகுதியில 4வது செய்யுள், 4வது பாடல், அதை படிக்கிறேன் கேளுங்க. அளந்து கடையறியா அருங்கலம் சுமந்து வளம் தலையமயங்கிய வஞ்சி முற்றத்து இறைமகன் செவ்வி யாங்கனும் பெறாது திரை சுமந்து நிற்கும் தெவ்வர் போல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வரிசையா என்னென்ன இது கப்பம் கட்டினாங்க. யானை வெண்கோடும் அகிலின் குப்பையும் மான்மயிர் கவரியும் மதுவின் குடங்களும் அப்படின்னு சொல்லி அது கிட்டத்தட்ட 10 வரிக்கு மேல என்னென்ன கொண்டு வந்து பகையரசர்கள் கொடுத்தாங்க வரியா அப்படின்னு வரும். எதுக்காக சொல்ல வரேன், திரை சுமந்து நிற்கும் தெவ்வர் போல் அப்படின்னு வரிசையா ரொம்ப கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பகையரசர்கள் வரிசையா வந்து உனக்கு கப்பம் கட்டினாங்க, அப்பேற்பட்ட மன்னன் அப்படின்னு வரும். இதை தவிர எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் சொல்லணும்னா, ரொம்ப பிரபலமான உதாரணம் சொல்லணும்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன்ல வந்து வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி அப்படின்னு கேட்கக்கூடிய வசனம் ஆரம்பிக்கிற இடத்துல கிஸ்தி, திரை, வரி, வட்டி அப்படிதானே ஆரம்பிக்கும். இது எல்லாமே வட்டியை குறிக்கக்கூடியது. அந்த மாதிரி இங்க திரையோடும் அரசிறைஞ்சும் செரிகழற்கால் தசரதன். எப்போ ஒரு வீரக்கடல் ஒரு அரசன் அணிவான்? எல்லா மன்னர்களையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு திறமை இருக்கிறவன் தானே அணிவான். அப்பேற்பட்ட பொருள்கள் எல்லாம் ஈட்டக்கூடிய தசரதன் அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா பொறையோடும் தொடர்மனத்தான். அவன் ரொம்ப பொறுமைசாலி. அவன் வந்து புதல்வர் எனும் பெயரேகான், பெயரளவுல தான் அவன் பிள்ளை அப்படின்னு அவங்க சொல்ல முடியுமே ஒழிய வளர்த்தது பூரா இவர் வசிஷ்டர் அப்படின்னு சொல்ல வர்றாரு. இந்த பாடல்லையும் எதுகையெல்லாம் ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சிருக்கு. திரையோடும் பொறையோடும் உரையோடும் மறைவோது ஓதும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. திரையோடும் அரசிறைஞ்சும் செரிகழற்கால் தசரதனாம் பொறையோடும் தொடர்மனத்தான் புதல்வர் எனும் பெயரேகான் உரையோடும் நெடுவேலாய் உபநயன விதி முடித்து மறைவோதுவித்து இவரை வளர்த்தானும் வசிஷ்டன் கான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभाङ्गं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथम्. உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. ஓம் சர்வே பவந்து சுகினः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. ओम शांति शांति शांति.